ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள சந்துரு தன்மை 5 minutes மா. சந்துரு எந்திரிங்க. ப்ளீஸ்மா ஒரு 5 minutes மட்டும் தூங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் காஃபி போட்டுட்டு வந்து உங்களை எழுப்பவா? காஃபியா? காஃபி நீ போடாத தன்மை, அம்மாவை போட சொல்லி நீ எடுத்துட்டு வா. தூக்கத்திலே இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருங்க. பின்ன குடிக்கிறது நான் தானே. ஹே தன்மை, என்ன காலையிலே குளிச்சுட்டு குங்குமம்லாம் வச்சு ரெடியா இருக்க? எங்கேயும் வெளியே போறியா? இல்ல சந்துரு, வெளியெல்லாம் எங்கேயும் போல, சும்மா ஆசையா இருக்கேன்னு வச்சேன். மேடம் எதுக்கு குங்குமம் வச்சிருக்கீங்க, எதுக்கு புன்னகையோடவே இருக்கீங்க, எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிச்சுல? எந்திரிச்சு வாங்க, கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? கோயிலுக்கு எதுக்குமா? மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65யும் சாப்பிடதா. ஹே பிரசாதம் லிஸ்ட்ல மட்டன் பிரியாணி சிக்கன் 65 லாமா சேர்ந்துருச்சு. அப்பவா இப்பவே போலாம். சந்துரு விளையாடாம எந்திரிச்சு வாங்க. தன்மை என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன ஒரு அழகியடா, தன்மைக்கு வெக்கம் விட்டு போகலடா, வா என் நிலவே வா, என் தன்மையே வா. சந்துரு என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப வாய் பேசுற மாதிரி இருக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான். சரி, நீங்க வர மாதிரி தெரியல, மலரம்மா என்ன தேடுவாங்க, நான் போறேன், போங்க. முத்து முத்து பார்க்க நெஞ்சு முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோடு சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். சந்துரு விடுங்க சந்துரு, ஒன்றாகும் நாள். நான் போறேன், நீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள். என்ன பாத்துட்டே இருக்கீங்க? அதான் போறேன்னு சொல்லிட்டல, போக வேண்டியதானே. நீ எதுக்கு அங்க போயிட்டு என்ன திரும்பி பாக்குற? சரி, இப்ப நான் உண்மையாவே போறேன். துரத்து துரத்து துரு தத்து துருருருருரு துரத்து துரத்து துரு துருருருருரு. மலரு, இந்திரன் போன் பண்ணானா? நேத்து கூட பண்ணி பேசினாங்க, உங்களுக்கு பண்ணானா? காலையில தான் மலரு பேசினேன். ஆனா என்னமோ சரியில்லைங்க, எப்ப போன் பண்ணும்போது வீடியோ கால் பண்றா, ஒரு நிமிஷம் மூஞ்ச பாத்துக்கிறேன்னு சொன்னா வீடியோ காலே பண்ண மாட்டான் அந்த பையன். ஆமா மலரு, நான் கூட லண்டன் எல்லாம் கொஞ்சம் சுத்தி காமிடா, ஹோட்டல் எல்லாம் வகை வகையான சாப்பாடு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கால்ல காமிடான்னு எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டு பையன் காமிக்க மாட்டானே. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்காங்க? பையன் எப்படி இருக்கான், நல்லா சாப்பிடுறானா, இழைச்சிட்டானா, அதை பாக்குறதுக்கு வீடியோ கால் பண்றான்னு சொல்லி கேட்காம லண்டனை சுத்தி பார்க்கணும், ஹோட்டலை சுத்தி பார்க்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஏ மலரு, அவன் என்ன பால்வாடிக்கு போற பச்சை குழந்தையா, பசிச்சா கூட சாப்பிட தெரியாம அழுவுறதுக்கு? அதெல்லாம் அவன் நல்லா தான் சாப்பிட்டுருப்பான். அதுவும் இல்லாம அங்க போய் இன்னும் 2 சுத்து ஏறி இருப்பான் பாரு. அவன் என்ன அங்க வீட்டு சாப்பாடா சாப்பிடுறான், எரிச்சல் வர மாதிரி சாப்பிடறதுக்கு நல்ல ஹோட்டல் சாப்பாடு வகை வகையா சாப்பிடுறான். ஓஹோ, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எரிச்சல் வருதோ? இனிமே நாங்கெல்லாம் சமைக்க முடியாது, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். மலரு, உன் கைய கொண்டா மொத. நான் விளையாட்டா சொன்னதெல்லாம் நீ உண்மையினே நினைச்சிட்ட மலரு. இன்னைக்கு மத்தியானம் வச்சே ஒரு முட்டைக்கோஸ் ரசம், அதுக்கு ஈடாகுமா அந்த லண்டன் ஹோட்டல் சாப்பாடு? என்னது முட்டைக்கோஸ் ரசமா? ஐயோ, அது முட்டைக்கோஸ் சாம்பாருங்க. மலரு, அது சாம்பாரா? ஐயோ சாரி மலரு, நான் ரசம்னு நினைச்சுதான் ஊத்தி ஊத்தி வர குடிச்சேன். நினைச்சேன் நீங்க டம்ளர்ல ஊத்தி ஊத்தி குடிக்கும் போதே நினைச்சேன். ஆனா சரி, சாம்பார் தான் டேஸ்டா இருக்கு போல, அதான் எப்படி சாப்பிடுறாரோன்னு நினைச்சு விட்டுட்டேன். இல்ல மலரு, அது ஒரு மாதிரி பச்சை கலர்ல தண்ணியா இருந்துச்சா, அதான் ரசம்னு நினைச்சிட்டேன். அது யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமேன்னு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சு சாம்பார் வச்சேன். உடனே அதை நீங்க ரசம்னு நினைச்சிருவீங்களா? பருப்பெல்லாம் போட்டு தானே பண்ணிருக்கேன், அது கூடவா தெரியல? என்ன மலரு சொன்ன? பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு சாம்பார் குத்துனியா? சாம்பாருக்கு இதெல்லாம் போட மாட்டாங்களே மலரு. இதெல்லாம் போட மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப உங்களுக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். ஆனா நீங்க இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க, சமைக்க கூட தெரியாதுன்னு சொல்லி சொல்லி. ஐயோ மலரு,
பச்சை மிளகா புதினாலாம் சாம்பாருக்கு போட மாட்டாங்கன்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் மலரு. ஓஹோ, பிறந்த குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்க அதானே? ஆ அதேதான். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கட்டு, எல்லாம் 2 நாள் பட்னியா கடங்க, அப்பதான் யாருமே உங்களுக்கு புரியும். ஓ, நைட்டுக்கு A2Bல நெய் ரோஸ்ட், மறுபடியும் காலையில சரவண பவன்ல பொங்கல் வடை, மதியானம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில மட்டன் பிரியாணி, மறுபடியும் நைட்டுக்கு A2Bல இட்லி. 2 நாள் சரியா வந்துருச்சு. 2 நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்ன காத்துல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மலரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் 3 வேளையும் டெய்லி நீ தான் சமைக்கிற. உனக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுக்கறதுல தப்பு இல்லையே மலரு. நீ தாராளமா ரெஸ்ட் எடு மலரு. நம்ம 2 நாள் ஜாலியா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரெஸ்ட் கொடுக்கற மாதிரி தெரியலையே. ஜெயில இருக்கிற கைதி ஜாமீன்ல வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமால இருக்கீங்க. மலரு, நீ ரொம்ப காமெடியா பேசுற மலரு. புஷ்பா, புஷ்பா, வாமா வாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு நாட்டுக்கோழி நல்ல வெட்டக்கோழியா அடிச்சு நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சூப்பும் வச்சு எடுத்துட்டு வாமா. ஓடு ஓடு ஓடு. இவர் வேற விஷயம் தெரியாம ஏங்க புஷ்பாலாம் வேலையை விட்டு நின்னுட்டா. ஐயோ, இது எப்ப நடந்துச்சு? புஷ்பா வேலையை விட்டு நின்னுட்டாளா? ஐயோ, அப்ப எனக்கு நல்ல சோறு. அப்பா, நான் வேலையை விட்டு நின்னுட்டேனா சமைக்க கூடாதுன்னு இருக்குதா என்ன? நான் செஞ்சு தரேன்ப்பா உங்களுக்கு எல்லாமே. ரொம்ப நன்றிமா. ஆமா, ஏமா திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்ட? உன்னை யாராவது இங்க ஏதாவது சொன்னாங்களா? அப்பா, என்ன யாராவது இந்த வீட்ல ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாருமே என்ன குடும்பத்துல ஒருத்தரா தான் பாத்திருக்கீங்க. அதுக்கு இல்லப்பா, நான் படிச்சதை ஏதாவது யூஸ் பண்ணலாமேன்னு நினைச்சு குட்டி பசங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்ப இந்த வேலையும் சேர்த்து என்னால செய்ய முடியாதுல, அதனாலதான்ப்பா நின்னுட்டேன். எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி புஷ்பா, நீ வேலை விட்டு நின்னத தன்மை என்கிட்ட சொன்னா. ஆனா எங்க தங்கி இருக்க? எந்த ஹாஸ்டல் பாத்திருக்க? ரூம் எல்லாம் நல்லா இருக்கா? உன் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நல்லா பாத்துக்கறாங்களா? இல்லம்மா, நான் ஹாஸ்டல்ல தங்கல. ஹாஸ்டல்ல தங்கறதுக்காக அத பத்தி தான் நிம்மதி அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப நிம்மதி அக்கா சொன்னாங்க, நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்கு ஹாஸ்டல்ல தங்கற, வா என் கூடன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப நான் அங்கதான் இருக்கேன், அங்க இருந்து தான் வரேன். ஹே, அப்படியா? நீ சம்மந்தி வீட்ல தான் தங்கி இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல, அன்னைக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும். அவங்களும் அங்க தனியா தானே இருக்காங்க. ஆமாமா, இதேதான் சுடரமாவும் சொன்னாங்க. அங்க நிம்மதி அக்காவும் இருக்காங்களா, அதனால எல்லாரும் ஜாலியா நைட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அம்மா, தன்மை அக்கா இல்லையா? தன்மையும் சந்திரனும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. என்னன்னு தெரியல, திடீர்னு 2 பேரும் கிளம்பி போனாங்க. ஓ, அப்படியா? நானும் கோயிலுக்கு போறதுக்கு தாமா கிளம்பி வந்தேன். சரி, போற வழியில உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா புஷ்பா? சரி சரி, அப்ப சீக்கிரம் கிளம்புமா, நட சாத்திடுவாங்க, டைம் ஆயிடுச்சு பாரு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பா, நான் போயிட்டு வரேன். ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பும் வச்சு எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. சரிப்பா. அம்மா, இந்திரன் தம்பி, நீங்க எப்ப தம்பி ஃபாரின்ல இருந்து வந்தீங்க? அம்மா, அது இப்பதான் வந்தேன். ஓ, அப்படிங்களா? இப்பதான் வரீங்களா? ஆனா இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. சரி சரி சரி, வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமாம்மா, இருங்க. அதெல்லாம் வேணாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். வீட்ல வேற யாரும் இருக்காங்களாமா? இல்ல தம்பி, வீட்ல யாரும் இல்ல. இவங்க அப்பா வெளியே போயிருக்காரு, நிம்மதி வேலைக்கு போயிருக்கா, தங்க புஷ்பம் கூட நம்ம வீட்ல தான் தங்கி இருக்கா. அவ உங்க வீட்டுக்கு தான் தம்பி போயிருக்கா. நீங்க வந்துட்டீங்கன்னு தன்மை கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. எப்ப வந்தீங்க? காலையிலயா இல்ல நேத்தே வந்துட்டீங்களா? ஆமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட சில உண்மைகள்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருமா? உண்மை சொல்லணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி சொல்லுங்க தம்பி, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. அம்மா, இந்த விஷயத்த கேட்டு நீங்க டென்ஷன் ஆவீங்களா, கோவப்படுவீங்களா, இல்ல சந்தோஷமா ஏத்துப்பீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாதுன்றதுக்காக தான் உடனே வந்து சொல்லணும்னு வந்தேன். அப்படி என்ன தம்பி விஷயம்? நீங்க சொல்ல சொல்ல பதட்டமா இருக்கு, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா, ஃபர்ஸ்ட் நான் ஃபாரின்கே போகலம்மா. நான் போறதா போய் சொல்லிட்டு அங்க ஒரு கிராமத்துல தான் இருந்தேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஃபாரின்கே போகலையா? இது உங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா? இல்லம்மா, யாருக்கும் தெரியாது. எல்லாருமே நான் ஃபாரின் போனதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னீங்க? இங்க இருக்கும் போதெல்லாம் நிம்மதி அடிக்கடி ஸ்டூடியோக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாமா. அவளால பொண்ணு பாக்குற விஷயம்லாம் தாங்கிக்கவே முடியல. அடிக்கடி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா. அப்பதான் தெரிஞ்சது அவ என்ன மறக்க முடியாம கஷ்டப்படுறான்னு. ஒருவேளை நான் ஃபாரின் போயிட்டேன்னா அட்லீஸ்ட் என்ன பார்க்க முடியாமையாவது இருக்கும்ல. அப்ப அவ மறக்க ட்ரை பண்ணுவாள். அதுக்காக தான் ஃபாரின் போறேன்னு போய் சொன்னேன்.
ஆனா புள்ள பாவம்பா, ரொம்ப கஷ்டப்படுது. இப்ப எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க அப்பாவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. நிச்சயதார்த்தத்தை பண்ணணும், கல்யாணத்தை பண்ணணும்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காருப்பா. அத பத்தி தாம்மா பேச வந்திருக்கேன். அம்மா, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அம்மா, நான் ஃபாரின் போறதா போய் சொல்லிட்டு கிராமத்துல நம்ம ராஜா வீட்டில தான் இருந்தேன். அப்ப நிம்மதி கரெக்டா அவளோட வேலைக்காக ப்ராஜெக்டுக்காக வந்தால, அப்ப அங்க என்ன பார்த்துட்டா. உண்மையை சொல்லணும்னா அங்க ராஜா ஃப்ரெண்டோட ரிலேஷனுக்கு ஒரு கல்யாணம். அங்கதான் கேமராக்காக என்ன புக் பண்ணியிருந்தாரு. ஆமா, நிம்மதி கூட சொல்லிட்டு இருந்தா ராஜா ஃப்ரெண்ட் அனுவோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கல்யாணம். நான் அந்த கல்யாணத்துல முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தாமா அடுத்த செம்பாக்கா வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாமா, அந்த கல்யாணத்துல தான் அவ என்ன பார்த்துட்டா. அப்ப எங்க 2 பேருக்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சு. என்னை ஏமாத்திட்டல, என்னை விட்டு போயிட்டலன்னு நிம்மதி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்ப ராஜா பதறிட்டு தன்மைக்கும் சந்திரனுக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு. அவங்க 2 பேருமே உடனே அங்க வந்துட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க வேணும்னே செய்யல, எதிர்பாராத விதமா நடந்துருச்சுமா. அஷிஷோ தம்பி, எந்திரிங்க எந்திரிங்க ஃபர்ஸ்ட். அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புதான், எனக்கு அது தெரியுதும்மா. ஆனா இந்த உண்மை எப்படியாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். நிம்மதி அவங்க அப்பாவுக்கு பயப்படுறதை விட உங்களுக்கு ரொம்ப பயந்தா. நீங்க ஏதாவது ரொம்ப தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நினைச்சுதான் அவ உங்ககிட்ட சொல்லவே இல்லம்மா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அவங்கள நினைச்சு. இதுல நிம்மதி மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவ மேல கோவப்படாதீங்கம்மா ப்ளீஸ். இதுல முழுக்க முழுக்க தப்பு பண்ணது நான் மட்டும்தான். நான் மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம அந்த இடத்துல தாலி கட்டாம இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து நின்று பேசியிருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. ஏதாவது பேசுங்கம்மா. ஏமா அழுதுட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பேசுங்கம்மா ப்ளீஸ். என்ன தம்பி பேச சொல்றீங்க? இவ சொல்றாரு தானே, ரொம்ப ஜாலியான டைப்பு. என்ன பண்ணாலும் ஏத்துக்குவான்னு எல்லாரும் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டீங்கல்ல என்ன? அம்மா, சத்தியமா அப்படி நினைக்கலம்மா. ப்ளீஸ்மா, தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேம்மா. நீங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் லவ் பண்ணப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தம்பி. 2 பேரும் ஒன்னா சேரணும்னு மனசார நினைச்சேன். அதுக்காக நிறைய விஷயங்களும் பண்ணிருக்கேன். ஆனா இப்படி யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வரதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. 2 பேரும் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ் அழுவாதீங்க. என்கிட்ட ஏதாவது பேசுங்கம்மா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்னதுமா? கல்யாணம் ஆகி வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மாப்பிளைக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, கொழுக்கட்டை இருந்துச்சு, அதான் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. தம்பி அங்க கேமரா பாருங்க. சும்மா சும்மா பிராங்க் பண்ண தம்பி. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. தம்பி, நீங்களும் நிம்மதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும்னு உங்களை விட ஆசைப்பட்டது நான் தான் தம்பி. அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றப்ப நான் எப்படி தம்பி சந்தோஷப்படாம இருப்பேன்? என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு தம்பி, பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை நேர்ல பார்க்க முடியலன்னு. ஆனா நிம்மதியோட அப்பாவை நினைச்சு பார்த்தா ஐயோ நம்மளுக்கு பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு அதை நினைச்சு நானே மனசை தேத்திக்கிட்டேன். அம்மா, உண்மையாவா சொல்றீங்க? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தம்பி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதது கூட எனக்கு வந்து ஆனந்த கண்ணீர் தான். என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அவங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட போறாளோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா, இதெல்லாம் விட நிம்மதிய பொண்ணு பார்க்க வந்த பையன் கூட ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்மா. எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க தமிழ் மொழி கிட்ட போய் பேசலான்னு போனோம். அவரு உடனே புரிஞ்சுக்கிட்டாருமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல. ஏன்னா அவர் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு கூட நம்ம தங்க புஷ்பம் தாமா. என்ன தம்பி ஷாக்கு மேல ஷாக்கா குடுக்குறீங்க? ஐயோ முடியலப்பா சாமி. சரி, இப்ப நிம்மதியோட அப்பா வர நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரே, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அதுக்கெல்லாம் நாங்க நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கோமா. நாங்க ஒன்னொன்னா உங்ககிட்ட சொல்றோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதுமா? கண்டிப்பா தம்பி, பிள்ளைங்க உங்களுக்காக தான் பெத்தவங்க நாங்க இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா தம்பி? யாருக்குமே தெரியாதுமா. உங்ககிட்ட இப்ப சொன்ன மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லணும். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லிடாதீங்கம்மா, நான் சொல்லிக்கிறேன். சரிங்கப்பா. அப்புறம் தம்பி, நீங்க என்கிட்ட உண்மையை சொன்ன விஷயத்த நிம்மதி கிட்ட சொல்லிடாதீங்க. அவளை கொஞ்ச நாள் வச்சு செய்யலான்னு இருக்கேன். சரிம்மா.
ஆமா, எங்க அவ கழுத்துல தாலியெல்லாம் காணோம்? எல்லாம் போட்டிருக்காமா, டிஷர்ட் குள்ள மறைச்சு வச்சிருக்கா. அடி பாவி, இருக்கு வரட்டும், நல்லா வச்சு ஓட்டுறேன். பாத்துமா, என் பொண்டாட்டிய ரொம்ப அள வைக்க கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். அம்மாடி, அப்பா பொண்டாட்டி மேல ரொம்ப தான் அக்கறை போங்க. தம்பி, இன்னைக்கு மத்தியானம் நீங்க நம்ம வீட்ல தான் சாப்பிடணும். உங்களுக்காக ஸ்பெஷலா விருந்தெல்லாம் ரெடி பண்ண போறேன். மாப்பிள்ளை விருந்து மாமியார் கொடுக்கணும் இல்லையா? மா, தயவு செஞ்சு அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்கம்மா. சத்தியமா நாக்கு செத்து போய் கிடக்குறேன். கடையில சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு உங்க கையால கண்டிப்பா நான் சாப்பிடணும். தோ இப்போ உடனே ரெடி பண்ணிடுற தம்பி. சரிம்மா. என்னங்க லட்டு, என்னங்க ஹே லட்டு, உண்மையாவே வந்துட்டியா? என்னங்க எப்படியும் நான் பார்க்கும்போது நீ மறைஞ்சுதான் போக போற. என்னங்க கனவேதோ கண்டுட்டு இருந்தீங்களா? ஏதேதோ வளர்றீங்க. டிபி, நீ உண்மையாவே வந்திருக்கியா? ஆமா. இல்ல டிபி, இதுக்கு முன்னாடி நீ வந்து என்னங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது நீ டக்குன்னு மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் இப்ப உண்மையாவே வந்திருக்கியான்னு கேட்டேன். உண்மையாவே உங்க அம்மா புடவைய கட்டிட்டு உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன். லட்டு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? டெய்லி உன்னை 3 வேளை பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு நேத்து ஃபுல்லா பார்க்கலன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னோட 8ஆம் அறிவு சொன்னுச்சு. அதனாலதான் ஓடி வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே லட்டு, என்னால சத்தியமா உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி.